கரூர் மாவட்டம் வேலாயுதம்பாளையம் அருகே கார் மோதியதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற கணவன் மனைவி தூக்கி வீசப்பட்டனர். விபத்தில் மனைவி கண்முனையே கணவர் உயிரிழந்த நிலையில் விவரங்களுடன் செய்தியாளர் கார்த்திகேயன் இணைந்திருக்கிறார். கார்த்திகேயன், விபத்து எப்படி ஏற்பட்டிருக்கு? கரூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் கணவன் மனைவி இருவரும் புதிய வீடு கட்டியதற்கு கிரப்பிரவேசத்திற்காக உறவினர் வீட்டிற்கு அழைப்புதலை வைத்துவிட்டு சாலையில் திரும்பிய போது அதிவேகமாக வந்த கார் மோதி தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்தில் கணவர் இறந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுது. அது குறிப்பாக கரூர் செங்குந்தபுரம் பகுதியைச் சேர்ந்த செல்வராஜ் 64, அவரது மனைவி சாந்த 60. இவர்களுக்கு ஒரு மகன் உள்ளார். அவர் கல்யாணம் செய்து அமெரிக்காவில் குடியிருந்து வர இந்நிலையில் இவர்கள் ஈரோடு பகுதியில் புதிதாக ஒரு வீடு ஒன்றை கட்டியுள்ளனர். அந்த வீட்டில் கிரப்பிரவேசம் வரும் சில தினங்களில் நடைபெறும் நிலையில் அதற்காக உறவினர்களுக்கு அழைப்புதல் வைப்பதற்காக கரூரில் இருந்து தனது இருசக்கர வாகனம் ஸ்கூட்டரில் வேலாயுதம்பாளையம் சென்று நேற்று அதாவது அழைப்புதலை வைத்துவிட்டு வரும்போது கரூர் சேலம் தேசிய நெடுஞ்சாலை வேலாயுதம்பாளையம் அருகே ஆவாரங்காட்டுப்புதூர் பகுதியில் அந்த வளைவில் திரும்பிய போது, அதாவது குறிப்பாக கேரளாவில் இருந்து ஒரு அதிவேகமாக கார் ஒன்று அந்த தேசிய நெடுஞ்சாலை வந்தது. அந்த திரும்பிய நிலையில் இருசக்கர வாகனத்தில் அந்த அதிவேகமாக வந்த கார் மோதிய விபத்து தற்போது சிசிடிவி காட்சி வெளியாகிறது. குறிப்பாக அந்த விபத்தில் மனைவி கண் முன்னே அந்த கணவர் தூக்கி வீசப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 அடி தூரத்திற்கு அந்த இருசக்கர வாகனத்துடன் தூக்கி வீசப்பட்ட நிலையில் மனைவி கண் முன்னே அந்த கணவன் உயிரிழந்த சம்பவம் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி, குறிப்பாக அந்த பகுதியில் சென்றவர்கள் மற்றும் அக்கப்பக்கத்தினர் இருவரையும் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் அதாவது கணவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக தகவல் தெரிவிப்பு. தற்போது வேலாயுதம்பாளையம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். குறிப்பாக இந்த தேசிய நெடுஞ்சாலையில் இருசக்கர வாகனத்தில் கணவன் மனைவி இருவரும் சென்ற போது அதிவேகமாக அந்த கார் மோதி விபத்து ஏற்பட்டு மனைவி முன்பே கணவன் இறந்த அந்த சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன்.